குறிப்பிடுகிறேன். குரு வாழ்க, குருவே துணை. கனியிடை ஈரிய சுளையும் முற்ற கழையிடை ஈரிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழேன் உயிர் என்பேன் கண்டீர் என பாரதிதாசன் வரிகள் இணங்க எங்கள் வாழ்வும் எங்கள் பலனும் மங்காத தமிழ் என்று சங்கி முழங்கு என்ற வரிகளுக்கு இணங்க குரு வாழ்க, குருவே துணை. நான் இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணலை, பட் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை பதிவு செய்கிறேன். எல்லோருக்கும் இந்த கொரோனா நோயினால நிறைய தாக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் உடம்பை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி என்பது அதிகமாக ஏற்பட்டது. அதற்காக திருமந்திரத்தில் ஒரு சில வரிகளை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. உடம்பினை முன்னம் இழுக்கி என்று இருந்தேன் உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை நான் உடம்புகின்றேனே என்ற திருமந்திரத்தில் திருமூலர் தன்னுடைய உடம்பை எப்படி பேணி காக்க வேண்டும். ஏன்னா நம்ம வாழ்க்கை என்ற ஒரு பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கோம். பிறக்கும் போது இந்த தேதியில் நம்மளுக்கு இறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. பிறக்கும் போதே வினைப்பதிவுகளான சஞ்சீத கர்மத்தை வித்தின் மூலமாக நம்ம சுமந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த சஞ்சீத கர்மத்தை போக்கியும் நம்ம 3 வயதிலிருந்து செய்யப்பட்ட வினைகளான பிராவர்த்த கர்மத்தை போக்கி இன்னி ஆகாமிய கர்மத்தையும் நாம் சுமக்காமல் இருக்கவும் வினைப்பதிவுகளை போக்கி மெய்ப்பொருளை அடைவதுதான் நம்மளுடைய தலையாய கடமை. அந்த மெய்ப்பொருளை அடைவதற்கு இந்த வினைப்பதிவுகளை போக்கி வாழ்வதற்கு நமக்கு உடம்பு என்பது ஒரு கருவியாக இருக்கிறது. அந்த கருவியை நாம் நல்ல முறையில் பார்த்து கொண்டோம் என்றால் 120 ஆண்டுகள் பூர்ண ஆயுள் என்பது வாழ முடியும். இதற்காக பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தில் பல சூத்திரங்கள் 196 சூத்திரங்கள் இருக்கு. அதுல குறிப்பாக அஷ்டாங்க யோகம் என்ற வகையில் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி என்ற இறுதியாக சமாதி நிலை, நம்ம சுய கட்டுப்பாடு, சமூக கட்டுப்பாடு, ஆசனங்கள், உடம்பை பார்த்துக் கொள்வதற்கு, மனதை அடக்குவதற்கு, அப்புறம் நம்மளுடைய புலங்கள், ஐப்புலங்களான கண், மூக்கு, வாய், செவி இவை அடக்குவதற்கு, மனதை ஒரே இடத்தில் நிலைநிறுத்துவதற்காக தாரண என்ற ஒரு படிநிலையும், தியானம் நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கான தியானத்தையும், இதையெல்லாம் இந்த 7 படிநிலைகளை ஒரு மனிதனாகப்பட்டவன் அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக கடைபிடித்தார்கள் என்றால் சமாதி நிலையை கண்டிப்பாக அடைய முடியும் என்ற வகையில் அஷ்டாங்க யோகத்தில் கூறப்பட்டுள்ளது. இதே திருமந்திரத்திலும் திருமூலர் அவர்கள் அஷ்டாங்க யோகத்தை வடிவமைத்து இருக்கிறார். நம்ம உடம்ப நம்மள நல்ல முறையில பத்திரமா பார்த்து கொண்டு தினமும் எளிய முறையாக உடற்பயிற்சிகளையும் நம்மளுடைய பிராணன், அதாவது நம்மளோட உடம்புல பாத்தீங்கன்னா 72,000 நாடிகள் இருக்கிறது. இடப்பக்கமாக இடநாடி, பிங்கள நாடி, நடுவுல பாத்தீங்கன்னா சூக்கும நாடி இருக்கிறது. இது மூலமாக நம்ம தினமும் மூச்சு பயிற்சியும் தியானமும் செய்யும் போது இந்த 72,000 நாடிகளும் ஆக்டிவேட் ஆகும். இந்த பிராணாயாமத்தை தினமும் செய்யும் போது நம்மளுடைய ஆயுள் காலம் அதிகமாக நீடிக்கும், நோயற்று வாழ முடியும் என்ற வகையில் எனக்கு அதிகமாக நான் ப்ரிப்பேர் பண்ணல. அதனால எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை கூறி எல்லோரும் உடம்பை ஒரு கருவியாக நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த கருவியை நல்ல முறையில் பராமரித்து பார்த்து கொண்டு மெய்ப்பொருளை அடைய வேண்டும் என்ற உயரிய சிந்தனையுடன் செயல்பட்டோம் என்றால் நம்மள கண்டிப்பாக பூர்ண ஆயுளுடன் 120 ஆண்டுகள் வாழ முடியும் என்று கூறி ஒரு குரு வணக்க பாடலுடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டினார் திருவள்ளுவர். அறிவை அறிய முறைகள் சொன்னார் திருமூலர், அப்பறிவில் ஆழ்ந்து ஆழ்ந்து ஆனந்த கவியாற்றினார் ராமலிங்கர். அறிவை அறிவாய் அறிந்து அறவளத்தோர் வாழ்ந்து காட்டினார் நினைவு கூறுவாம் என்று கூறி எனக்கு இந்த சிறப்பான ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூடியிருக்கும் அவையில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம்.